ஓம் சாந்தி. தீதி நிர்மலாவின் ஆசியா பசிபிக்கான வகுப்பு. அனைத்து ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு தொடர்ந்த யோக ஸ்திதிக்கான ஆயத்தங்களும் சக்காஷனுடைய சக்தியும். அவை முதலிலே சதா யோக ஸ்திதியை கொண்டிருப்பதற்கு எவ்வாறு தயார்படுத்துவோம் என்பதை பற்றி பார்ப்போம். சதா யோக ஸ்திதி என்பது 16-18 மணித்தியாலம் யோகம் செய்வோம் என்பது இறுதியில் மட்டும் சாத்தியம். ஆனால் நாங்கள் தயார் பண்ணலாம். 8 மணித்தியாலத்துக்காக இப்பொழுது நாங்கள் தயார்படுத்தலாம். ஆனால் 18-16 மணித்தியாலம் இறுதியில் தான் சாத்தியம். இதில் முதலாவது படி எந்நேரமும் ஆத்ம உணர்வில் இருத்தலாகும். அதாவது அதுதான் அனைத்துக்குமான அத்திவாரம். சக்தி வாய்ந்த யோகம், நிரந்தரமான நிலையான யோகம் போன்றவற்றுக்கு அதுதான் அத்திவாரம். பாபா எப்பொழுதுமே உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள், ஆத்ம உணர்வில் இருங்கள், சரீரமற்ற நிலையில் இருங்கள், தேவதையாக இருங்கள் போன்று உங்களுடைய கவனத்தை இதில் ஈர்த்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக அகநோக்கத்தில் இருங்கள். எங்களுடைய எண்ணங்களை சோதித்து பார்க்க வேண்டும். வீணானவற்றுக்கு முற்றுப்புள்ளி இட வேண்டும். எதிர்முகமானவற்றுக்கும் தூய்மையற்றவற்றுக்கும் முற்றுப்புள்ளி இட வேண்டும். மூன்றாவது, முழுமையான தூய்மையை பேண வேண்டும். எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களிலே முழுமையான தூய்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுவும் எங்களுடைய யோகஸ்திதிக்கு அதுவும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அடுத்தது, ஸ்ரீமத்தை மிகச் சரியாக பின்பற்றுதல். நான் இதனாலே விளங்கிக் கொள்வது என்னவெனில், நாங்கள் எல்லா விடயங்களையும் பின்பற்றுவோம், அமிர்த விட பின்பற்றுவோம். சாட்டை கூட சிலர் வைத்திருப்பார்கள், அதையும் கூட கடைப்பிடிப்பார்கள். ஆத்ம உணர்வில் இருப்பார்கள், கர்மயோகி ஸ்திதியில் இருப்பார்கள், அகநோக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் பிராமணர்கள் சில பிராமணர்கள் தூய்மையான சாத்வீகமான உணவை உண்பதில்தான் கவனீனமானவர்களாக இருக்கின்றார்கள். பெரும்பான்மையானவர்கள், குறிப்பாக விசேஷமாக ஆசியத்தை சேர்ந்தவர்கள், ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் மிளகாயுடன் உண்பதிலே மிகவும் விருப்பம் கொண்டவர்களாகவும் நாட்டம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். சில பிராமணர்கள் ஐஸ்கிரீமை சாப்பிடுகின்றார்கள், வெளியிலே செய்த ஐஸ்கிரீமை உண்கின்றார்கள். சோதித்து பார்க்கறதில்லை, அதில் ரெனின் என்று சொல்லப்படுகின்ற பதார்த்தம் அதில் இருக்கின்றதா என்பதை கூட பார்க்காமலும் அவர்கள் உண்பார்கள். பிஸ்கட் சாப்பிடுவார்கள், கேக் சாப்பிடுவார்கள், கடையிலிருந்து வாங்கி சாப்பிடுவார்கள். அண்மையிலே நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தேன். எப்படி நான் ஒரு வெஜிடேரியனாக இருக்க முடியும், அதாவது சைவ உணவை மட்டும் சாப்பிட முடியும். உங்களை பெரும்பான்மையான ஆட்களுக்கு இது கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதிலே பொட்டாட்டோ சிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உருளைக்கிழங்கு பொரித்திருக்கு விற்பது, அல்லாவிட்டால் ஜாம் போன்ற விடயங்கள் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அதில் ஏதாவது இருக்கின்றதா? அதாவது
அசைவம் ஏதும் சேர்க்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சதா யோகிகளாக இருப்பதற்கு பாபா எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இன்றைய முரளியிலும் கூட மிக பொருத்தமான ஆசீர்வாதம். அனைத்து உறவு முறைகளையும் சதா யோகியாக இருப்பதற்கும் இலகுவான யோகியாக இருப்பதற்கும் அனைத்து உறவு முறைகளை வித்தியாசமான முறையிலே எந்நேரமும் அனுபவம் செய்யுங்கள். இலகு யோகியாக இருங்கள். பாபா எல்லா உறவு முறைகளுக்கான பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளார். இந்த முழு கல்பத்திலும் இப்போ மட்டும்தான் எங்களால் இந்த அனுபவங்களின் சுரங்கத்தை பெற முடியும். இதனால்தான் ஒத்துழைப்பை பெறுங்கள். எல்லா உறவு முறையினுடைய ஒத்துழைப்பையும் பெறுங்கள். அவரிடமிருந்து சதா யோகியாக இருங்கள். இலகு யோகியாகவும் இருங்கள். அப்பொழுது உங்களால் எல்லாத்துக்கும் அப்பாலே இருக்க முடியும். அதாவது பரம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்திதியிலே இருக்க முடியும். அனைத்துக்கும் அப்பால் இருக்க முடியும். இந்த கலியுக சூழலிலிருந்து விலகி உயர்நிலையில் இருக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக 50 வருஷத்துக்கு புறம் 58 வருஷம் ஞான யோகத்துக்கு பிறகும் கூட நான் எனது மனம் அங்குமிங்கும் அலைந்து திரிவதை, தியானத்திலே போவதை பார்த்திருக்கிறேன். ஆகவே முதலிலே நாங்கள் எங்களுடைய மனசை தொடர்ந்து யோகத்தில் இருப்பதிலே ஒரு முகப்படுத்தி இருப்பதிலே முயற்சி செய்து பார்க்கணும். யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும், ஏனென்றால் எங்களை பெரும்பான்மையானவர்கள் மூன்று மணித்தியாலம் அல்லது 4 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு யோகத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம். யான்சோராவில் ஒரு பிரதர் இருக்கின்றாராம். அவர் அட்டவணையை கொண்டு கொடுப்பாராம். ஒரு மாதமும் அவர் ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 மணித்தியாலம் யோகத்தில் இருக்கிறாராம். சக்காஷை பற்றி நாம் கதைத்தோமையாயின் பொதுவாக நாங்கள் உலகத்துக்கு அமைதியான உணர்வுகளை உலக அமைதிக்கான தியான வேளையின் பொழுது நாங்கள் அனுப்புவோம். அதாவது ஒரு மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற உலக அமைதிக்கான தினத்திலே இதை நாங்கள் செய்கின்றோம். பல மில்லியன் எண்ணங்கள் என்ற இந்த திட்டத்தின் பொழுது நாங்கள் பிராமணர்கள் பலரும் அதே நேரம் பொதுமக்களையும் கூட தூண்டியிருந்தோம். எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த அமைதியான கணங்களை கொண்டிருக்கின்றார்கள், உணர்வுகளை உருவாக்குகின்றார்கள் என்பதை கணக்கெடுத்து கூறும்படி கூறியிருந்தோம். அப்பொழுது பல உலகத்திலே பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்படி நாம் செய்ததன் காரணமாக அந்த ஒரு நிமிட அந்த மௌனத்தின் போது, அந்த அமைதியின் போது இது செய்ததன் காரணமாக அந்த யுத்தம் எல்லாம் நின்று விட்டதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக, எங்களுடைய நிலையத்திலிருந்து யாராவது அல்லது வேறு இங்கிருந்து யாராவது பிபி வருத்தக்காரராக இருந்தால், நோயாளியாக இருந்தால், நாங்கள் அவர்களுக்கு யோகதானம் அல்லது சக்காஷ் நாங்கள் கொடுப்போம். வளமையாக கொடுப்பது வழக்கம். தாதி ஜானகி சொல்வார், நான் முன்னேறுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய முயற்சி காரணமாக முன்னேறுகிறேன். பாபாவோட ஆசீர்வாதம் காரணமாக முன்னேறுகின்றேன். குடும்பத்தின் ஆசீர்வாதம் காரணமாக முன்னேறுகின்றேன். அதை யோக சக்தி, மற்றவர்களுடைய ஆசீர்வாதம்,
ஆத்மாக்களுக்கு முன்னேறுவதற்கு உதவும். என்னுடைய அனுபவம் என்னவென்றால், சில வேளைகளிலே நோய்வாய்ப்பட்டு சில பிராமணர்கள் இருப்பார்கள். ஆசியாவில், ஆஸ்திரேலியாவில் இருப்பார்கள். சிலர் கேட்பாங்கள், தீதிட்ட தங்களுக்கு சக்காஷ் கொடுக்க சொல்லி கேட்பார்கள். அவருக்கு கொடுக்கும்படி கேட்பார். அப்பொழுது நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கிருந்து அவர்களுக்கு சக்காஷ் கொடுப்பேன். அதற்கு பிரதியாக அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த நபர் சொல்லியிருக்கின்றார், அதாவது உங்களுடைய சக்காஷங்களுக்கு கிடைத்தது, நாங்கள் ரொம்ப நன்றாக இருக்கின்றோம், இப்பொழுது எங்களுக்கு குணமடைந்த உணர்வு வருகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுடைய இந்த உலகத்துக்கு சக்காஷனுடைய சக்தி உதவி செய்து, அத்துடன் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அது உதவி செய்து. அடுத்த கேள்விகள், கேட்கப்பட்ட கேள்விகள். முதலாவது, யோகத்தில் நீண்ட நேரம் தொடர்ந்து அமர்ந்திருப்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றதே, பல பிராமணர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதே. எந்த வகையான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும்? பொதுவாக செய்ய வேண்டிய ஆயத்தங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். யாராவது ஒருவருக்கு எவ்வாறு யோகம் செய்வது, நீண்ட நேரத்துக்கு யோகம் செய்வது கஷ்டமாக இருந்தால் அவருக்கு அந்த பிராமணர் அங்கும் இங்கும் உலா வரலாம். ஒரு இடத்தில் இருப்பதில் அங்கும் இங்கும் உலா வரலாம், நடந்து செல்லலாம், படிக்கலாம், முரளியை படிக்கலாம், எழுதலாம், அனுபவங்களை எழுதலாம், கடையலாம், இப்படி செய்யலாம். ரெண்டாவது கேள்வி, தாதிமார்கள் தபஸ்யாவிலே 14 வருடம் இருந்தார்கள். அவர்களுடைய நாளாந்த அட்டவணை எப்படி இருந்தது? பதில் தெரியாது. நான் யாரையுமே கேட்கவில்லை என்ன நடந்ததென்று. அந்த அவர்களுடைய நேர சூசி என்னவென்று நான் யாரையுமே கேட்கவில்லை. ஆகவே நான் அவர்களை கேட்கவில்லை. ஆனால் நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அவர்கள் திடசங்கல்பமாக இருந்து உறுதியான மனதுடன் நீண்ட நேரமாக யோகம் செய்தார்கள் என்று நான் நம்புகிறேன். அதான 14 வருடங்கள் எப்பொழுதும் அடிக்கடி யோகிகள் யோக தபம் செய்கின்ற யோகி குறிப்பிருந்தது. 7 நாளைக்கு அல்லது அப்படி அவர்களே போயிருந்து செய்வார்களாம், தங்களை தனிமைப்படுத்தி. சில யோகிகள் ஒரு அறைக்குள்ளே தங்களை வச்சு கொஞ்ச நாளைக்கு தங்களை தனிமைப்படுத்தி ஒரு அறைக்குள்ளே வச்சு அவங்களை அப்படி செய்தார்கள். அதனால்தான் அவர்களால் செய்யக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு வேறு எந்த பொறுப்புகளும் இருக்கவில்லை. அவை முழுசாகவே லௌகீக குடும்பத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தார்கள். லௌகீகமான உடைமைகளிலிருந்து விட்டிருந்தார்கள். உடைமைகள்,
பதவிகள் அனைத்திலிருந்தும். இதனால் பழைய உலகத்தில் அவர்களுக்கு பற்றற்ற தன்மை இருந்தது. இது அவர்களுக்கு ஆழமான யோகம் செய்வதற்கு உதவி செய்தது. இதன் மூலமாக அவர்களாலே நிரந்தரமான யோகத்தையும் கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருந்தது. தற்சமயம் அடுத்த கேள்வி, தற்சமய மதுவனத்தில் இந்த லாக்டவுன் நடக்கின்ற இந்த காலத்திலே மதுபனிவாசிகளுக்கு என்ன மாதிரி நேர சூசி இருக்கின்றது? எப்படி டிடியினுடைய நேர சூசி இருக்கின்றது? தீவிர முயற்சி செய்வதற்கு இது சதா ஒரே மாதிரியான நிலையான ஸ்திதியை கொண்டிருப்பதற்கு இந்த நேர சூசி எவ்வளவு பயன்படுகின்றது? இந்த லாக்டவுன் டைமிலே கியான் சரோவர், பாண்டபவன், சாந்திவன் எல்லாத்துலேயுமே சைலன்ஸ் பத்திகள் கொண்டிருந்தார்கள், மௌன பத்திகளை கொண்டிருந்தார்கள். சாந்திவனில் 5 குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க. 5 குழுவாக பிரித்து அவங்க தவம் செய்தாங்க. ஒவ்வொரு குழுவும் 3-4 நாட்களாக தவம் செய்தார்கள். இந்தியாவிலே வகுப்புகள் இருந்தது, தியானம் இருந்தது, தியான வர்ணனை இருந்தது, எல்லாமே இருந்தது. கியான் சரோவர்லே ஒரு குரூப், அதாவது ஒரு குழுவை குழுவாக சேர்ந்து அவர்கள் ட்ரைனிங் செக்ஷன் ரூம் நம்பர் 7 3 மாதத்துக்கு தயார்படுத்தியிருந்தவையாம். அதில் வித்தியாசமான ஆட்கள் போய் வித்தியாசமான ஆத்மாக்கள் வந்து காலையில் 3:30 மணிலிருந்து இரவு 10 மணி மட்டும் அங்கே போய் அவைகள் தியானம் பண்ணிச்சுனமாம். பெரும்பான்மையானவர்கள் 1 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் இருந்தார்களாம். ஆனால் சிலர் ஒவ்வொரு நாளும் 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலத்துக்கு கூடவும் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் 2 மணித்தியாலம் நிரந்தரமான யோகத்தை கொண்டு வந்திருக்கிறார்களாம். சிலர் ஒருத்தருடைய அனுபவத்தை தான் கேட்டாவாம். அவர் சொன்னாராம், 2 மணித்தியாலம் தொடர்ந்த யோக சுகம் இருந்தாராம். எந்த கஷ்டம் இல்லை அவரால் செய்யக்கூடியதாக இருந்ததாம், களைப்பு இல்லாமல் இருந்ததாம். அது அம்மையாவே ரொம்ப சந்தோஷமாக அவர் அதை அனுபவம் செய்தாராம். இந்த 3 மணித்தியாலம் தியானமும் அவர்களுக்கு அமர்ந்திருந்து தியானம் பண்ணுறது மிகவும் நன்றாக இருந்தது அவருக்கு. அடுத்த கேள்வி, சில வேளைகளிலே எங்களுக்கு நிறைய ஃப்ரீ நேரம் இருக்குது, அதாவது எல்லாம் செய்வதற்கு, யோகம் செய்வதற்கு நேரம் இருக்கின்றது, கடைதலுக்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் அதை செய்வதற்கான ஆர்வம் இல்லாமல் இருக்குது. இதில் எப்படி நாங்கள் வழிவர்றது? ஆர்வம் இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் செய்கிறதுக்கு, கடைகிறதுக்கு, யோகத்தில் இருக்கிறதுக்கு. அப்போ இது இப்படி நாங்கள் இல்லாமல் அப்படி உற்சாகமானால் வாரது. ஆர்வம் உற்சாகம் இல்லாமல் இருக்கின்றது காரணம் தான் சொல்லுவாவாம். இது காரணம் தர்மராஜுக்கு பயத்தை உருவாக்கட்டாம். பக்தியில் கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க, பயத்தை கொண்டிருக்கிறாங்க. கடவுளை நினைவு செய்கிறதுக்காக பயத்தை உருவாக்கி சோதிச்சு பாருங்க, நான் தண்டனையால் கஷ்டப்பட போகிறேனா எதிர்காலத்தில்? ஏனென்றா நான் என்னுடைய பழைய கணக்குகளை அழித்து என்னுடைய சன்ஸ்காரத்தை மாற்றாவிட்டால் இயல்பாகவே
நான் கஷ்டப்படுவேன் எதிர்காலத்தில், இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்தில் கஷ்டப்படுவேன், இல்லாவிட்டால் தண்டனை பெற்றுக்கொள்ளுவேன். தர்மராஜ் புரியல. அப்படி எதிர்காலத்தில் நான் கஷ்டப்படணுமா? அப்படி நான் கஷ்டப்பட விருப்பம் இல்லாட்டில் சக்தி வாய்ந்த யோகத்தை நான் கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, சிலருக்கு நீண்ட காலமாக யோகத்தில் அமர்ந்திருக்கின்ற பயிற்சி இருக்கின்றது. ஆனால் அரைவாசி நேரம் அவர்கள் நித்திர கொள்கிறார்கள், அங்கு இங்கும் பார்க்கிறார்கள். அவர்கள் எந்த வகையான பயிற்சியை சேர்க்க வேணும்? இதன் மூலம் அவர்களால் தங்களுடைய இந்த யோக சக்தி அல்லது நினைவு யாத்திரையினுடைய தரத்தை அதிகரிக்க முடியும். மிகவும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். நான் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு கவனம் செலுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ யாராவது ஒருவர் தூங்கி வழிந்தால் அவர்கள் தொடர்ந்து அங்கிருந்து தூங்கி வழிஞ்சு கொண்டிருக்காம நடந்து செல்லலாம், வாசிக்கலாம், எழுதலாம், அப்படி ஏதாவது செய்யலாம். அல்லது அவர்களை சுற்றி யாரும் ஆக்கள் இருந்தால், தியானத்தில் யாரும் அவை சுற்றி இருந்தால், தியான டைமில் வீட்டிலே ஆக்கள் இருந்தால் அவர்களை ஒழுப்பிவிட சொல்லட்டமா? அடிக்கடி சோதித்து பார்க்க சொல்லட்டாம். அவர்களை விழிப்படைய செய்யுங்க. அப்படி யாரும் இருந்தால் நான் அவ்வாறு விழிப்புணர்வுடன் இருந்து மற்றவர்கள் இவ்வாறு செய்து என்னை சோதித்து பார்க்குறதுக்காக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்படி செய்ய சொல்லணும். நான் விழிப்போடு இருக்கும், என்னை செய்யணும், மாட்டி விடுங்க, நம்மளி நித்திர கொண்டாங்க, என்னை தட்டி விடுங்கன்னு சொல்லணும். அடுத்த கேள்வி, நாங்கள் யோகத்தில் இருக்கும் பொழுது சில வழியில் நல்ல அனுபவம் கிடைக்குது, பாபாட்டிருந்து இவ்வளவோ சக்தியும் கிடைக்குது, ஆனால் இந்த நேரமும் அது அவ்வாறு நடைபெறுவதில்லை. ஆனால் தயார்படுத்தாமலே திடீரென்று நடைபெறுகின்றது. இதற்கான காரணம் என்ன? பாபா என்ன நினைக்கிறாரா? அதுவா காரணம்? பாபா யாரையுமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆத்மா கொண்டிருக்கின்ற நல்ல பாக்கியம், பாபா அவ்வளவு அனுபவத்தை அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கிறார். சிலருடைய புத்தி டான்ஸில் போகிறதுக்கு ஈர்க்கப்படுது தியானத்தின் பொழுது, அது நல்ல பாக்கியம். அவ்வாறு தான் யாராவது சக்தி வாய்ந்த அனுபவத்தை கொண்டிருந்தால் அது நல்ல பாக்கியம் அவருக்கு இருக்குது. அதே நேரம் அந்த ஆத்மா நல்ல கர்மா செய்திருக்கிறார், நல்ல புண்ணிய கர்மா செய்திருக்கிறார். சில வேளைகளில் நாம் யோகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், கவலையான உணர்வுகளே வருகிறது, இல்லாட்டில் ஒரு ஏதாவது எதிர்முகமான உணர்வுகள் வந்து எங்களை குழப்புது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ சொன்ன கேள்விக்கு எதிரான விஷயம் இது. முதல் முடித்தது நல்லது. இது அந்த கர்மாவுடைய விகர்மம், அந்த செயலுடைய எதிர்முகமான அந்த ஆத்மாவுடைய விகர்மங்கள் காரணமாக அப்படி குழப்பம் அவருக்கு வருது.
ஏனென்றால் சில ஆத்மாக்கள் பொறுப்புகளை கொண்டு இருக்கிறாங்க. சில வேளையில் விகாரமாக இருக்குது, அதாவது பற்று இருக்குது, யார்லையாவது ஏதாவது ஒன்றிலே பற்றி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் குழப்பம் ஏற்படுது. அடுத்த கேள்வி, பிரம்மபாபா எவ்வாறு தொடர்ந்து நிலையான யோகத்தை கொண்டிருப்பதற்கான ஆயத்தங்களை செய்தார்? எவ்வாறு பயிற்சி செய்தார்? எவ்வாறு அவர் சக்தி வாய்ந்த சக்காஷை தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட அங்கிளுக்கு, தர்தா முல்சந்தனுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அப்படி சக்தி கொடுத்தார்? துரதிர்ஷ்டவசமாக நான் நீண்ட காலத்துக்கு முதல் தான் பாபாவுடைய வரலாறை படித்திருக்கின்றேன். பிரம்ம பாபாவுடைய முயற்சிகள் எனக்கு நினைவிலே இல்லை. நீங்கள் பிரம்ம பாபாவுடைய அதில் தெளிவாக இருக்கலாம், அதில் வாசிக்கலாமாம். ஆதித புத்தகத்தில் எல்லாமே விவரமாக இருக்குது. ஆனால் அவருடைய மனம் அலைஞ்சு தெரியும் பொழுது தாதா லேக்ராஜ் தன்னை நுழுவார், கிள்ளி பார்ப்பார். யஜ்யத்திலே ஆரம்ப காலத்திலே சிஸ்டர்ஸ் தாதிமார்கள் தூங்கும் பொழுது, நித்திரையாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னால், கடுகு எண்ணெயை கண்ணுக்குள்ளே போடுவினம். ஏனெண்டா அப்போ தான் முழிச்சிருக்கலாம். இல்லாவிட்டால் மிளகாய்த்தூளை மிளகாய்த்தூளை தெறிப்பாங்களாம் கண்ணுக்கு. அப்போ கண் எரிய தொடங்கும். அப்போ நித்திரை கொள்ள மாட்டாங்களா. அல்லாது அவர் சக்காஷ் அங்கிளுக்கு கொடுத்தாரா இல்லையாண்டு அவருக்கு தெரியாதா, முல்சந்துக்கு. அடுத்த கேள்வி, காலங்கள் ரொம்ப மோசமான நிலை அடைந்திருக்கின்றது. பாபா எங்களை சக்தி வாய்ந்தவராக இருக்கும்படி கூறுகிறார். அவர் சக்தி வாய்ந்த அமிர்த விலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இப்போ நாங்கள் கூட இப்பொழுது அதை மீட்டர் செய்து பார்த்தினும் கூட எங்களுடைய சாப்பாட்டையும் எங்களுடைய நேர சூசியையும் இன்னும் கூட நல்லதாக ஆக்க வேண்டும் அல்லது சிறந்ததாக மாற்ற வேண்டுமா என்று கேள்விப்படுது. சில நிச்சயமாக நாங்கள் அப்படி ஆக்க வேண்டும். எங்களுடன் ரொம்பவும் இறுக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும். எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நேர சூசி உருவாக்க முடியாது. பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வினம். ஆகவே ஆத்மா தான் திட சங்கல்பத்தோட முன்னேறணும் என்று நினைக்கணும், கவனம் செலுத்தணும். விழிப்போடு இருக்கிறதுக்கு அப்போ தான் நல்ல ஒரு உணவை பெற்றுக்கொள்ளுவார். கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வும் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவை தற்காலம் ரொம்பவும் மோசமான நிலைமை அடைந்து கொண்டிருக்கின்றது. என்ன மோசமாக ஆகும், மோசமாக ஆகும். பாபா சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு இயற்கை அனர்த்தங்கள் வரும், அணுகுண்டு யுத்தம், உள்நாட்டு யுத்தம், இவை எல்லாமே நடைபெறும். எங்களுக்கு போதுமான உணவு கிடைக்காமல் போகலாம், நல்ல தண்ணி இல்லாமல் போகலாம், நல்ல காற்று இல்லாமல் போகலாம்.
இரத்த ஆறு ஓடும், எங்கே பார்த்தாலும் குழப்பம், அழுகுரல், விரக்தி குரல், எங்கே பார்த்தாலும் இது இருக்கும். அவன் நாங்கள் இது எல்லாத்துக்கும் தயாராக வேண்டும். அடுத்த கேள்வி, சமநிலை கொண்ட யோகி வாழ்க்கை என்பது பல வீக்கைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. உலகமே எதிர்முகமான சூழலுக்குள்ளே சென்று கொண்டிருப்பதனால் அது பலவீனமான ஆத்மாக்களை, பலவீனமான ஆத்மாக்களை தாக்குகின்றது. அவை எங்களுடைய ஆயத்தங்களும் அதன் பயிற்சியும் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு கர்மயோகியாக இருக்கும் பொழுதும் என்ன ஆயத்தங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும்? ஏனென்றால் தற்சமயம் எங்களுக்கு தீவிரமான முயற்சி தேவை. எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களை கவனம் செலுத்த வேண்டும். அதனை சோதித்து பார்க்க வேண்டும். சக்தி வாய்ந்த தியானம் செய்ய வேண்டும். மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருப்பதற்கு நான் சோதித்து பார்க்க வேண்டும். இது எங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அத்துடன் எங்களுடைய எண்ணங்கள் புலனுறுப்புகளுக்கு எதிரான கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். அதன் மூலம் எங்களாலே உடனடியாக இந்த நேரத்திலும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய மனசை வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்கணும். எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். என்னுடைய மனசை சூழ்ச்சி மூலத்துக்கு கொண்டு போகணும் விரும்பினா அது அங்கே போகணும். அதுக்கு நீண்ட நேரமும் எடுக்கக்கூடாது. உடனடியாகவே அது போகணும். அதே நேரம் என்னுடைய மனசை ஆத்ம உலகத்துக்கு போட்டுன்னு போகணும் விரும்பினா உடனடியாகவே அது அங்கே போகணும். அதுக்கும் நேரம் எடுக்கக்கூடாது. ஏனண்டா கடைசி சோதனை ஒரு வினாடிக்குரியதாகவே இருக்கும். ஒரு சில நிமிஷத்தை நடத்தா கூட நான் சோதனையில் சித்தி அடையாமல் போய்விடுவேன். அடுத்த கேள்வி, எவ்வாறு கர்ம பந்தனங்களை உடைக்க முடியும்? சேவைக்கான உறவு முறைகளை கட்டியெழுப்பும் பொழுது கர்ம பந்தனங்களை நாங்கள் உடைப்பதற்கு என்ன செய்யலாம்? இதற்கான சில ஆயத்தங்களையும் தயார்படுத்தல்களையும் சொல்லுங்கள். யோகத்தின் மூலமே பந்தனங்கள் உடையும். ஏனென்றால் நாங்கள் கர்மயோகிகள். நாங்கள் எங்களுடைய அனைத்து கர்ம கணக்குகளை, பந்தனங்களையும் அப்பொழுது முடிக்க வேண்டும். நாங்கள் சேவை செய்யும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். சந்தோஷத்தை பெறுகின்றவர்களிடமிருந்தே, நன்மையை பெறுகின்றவர்களிடமிருந்தும் நாங்கள் சேவை செய்கிறபடியாக நாங்கள் ஆசீர்வாதம் பெறுகின்றோம். ஆவி நிச்சயமாக நாங்கள் புண்ணிய கர்மம் சேர்க்கின்றோம். எங்களுடைய பழைய பாவக்கணக்கை நாங்கள் அழிக்கின்றோம். அது எங்களுடைய கர்ம பந்தனங்களை வெட்டுவதிலே உதவி செய்யும். அடுத்த கேள்வி, நித்திரை, கனவுகள் மற்றும் நிறைவேற்றப்படாத ஆசைகள் இவையெல்லாம் யோகத்தினுடைய நிரந்தரமான பயிற்சிக்கு இவ்வாறு தொடர்பாக இருக்கின்றன.
நிறைவேற்றப்படாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் நான் எப்பொழுதும் தொடர்ந்த யோகத்தை கொண்டிருக்க முடியாமல் போகலாம் என்ற பயம் எனக்கு இருக்கலாம். நிரந்தரமான யோகத்தின் மூலம் நித்திரை வந்து லேசாக இருக்கும், கனவிருக்காது. அடுத்த கேள்வி, உங்களுடைய சேமிக்கப்பட்ட யோக சக்தியை எவ்வாறு சக்திக்கு பயன்படுத்துவது? உங்களுடைய அனுபவத்தை கூறுங்கள். பொதுவாக நான் மாலை நேர தியானத்திலே துன்பப்படுகின்ற ஆத்மாக்களுக்கு நோய் காரணமாகவோ வேறு ஏதாவது பிரச்சனைகளாலோ கஷ்டப்படுகின்றவர்களுக்கு சக்காஷ் கொடுப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, முதல் கேள்வியில் பதில் சொன்ன மாதிரி, அந்த ஆத்மாக்களுக்கு அது உதவி செய்யும். அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள், தங்களுடைய அனுபவங்களை சொல்வார்கள். அதாவது அவர்கள் நன்மை பெற்றார்கள், தங்களுடைய சக்காஷ் உதவி செய்தது, தீதின்னு சக்காஷ் உதவி செய்தது என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். தீதிக்கு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த கேள்வி, தாதி பிரகாஷ்மணி எப்படி பாபாவோட எல்லா உறவு முறையான உதவியை பெற்றுக்கொண்டார்? அதாவது எல்லா பொறுப்பையும் எடுத்தாலும், பொது யக்கியத்தை முழுசாக பார்த்தாலும், எவ்வாறு தாதி பிரகாஷ்மணியோட உதவியை நடைமுறையில் பெற்றார்? அவற்றிலிருந்து என்ன பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம்? தாதி பிரகாஷ்மணி ஆரம்பத்திலிருந்தே எல்லா உறவு முறையும் பாபாவோட கொண்டிருந்தார். பப்தாதாவா அவருடைய முழு உலகமாகவும் இருந்தது. ஒரு முறை நாங்கள் தாதிஜி கேட்டோம், நீங்கள் ரொம்ப லேசாகவும் முகமலர்ச்சியுடன் இருக்கின்றீர்களே, நாங்கள் உங்களை காலையில் பார்த்தா என்ன, அல்லது இரவில் பார்த்தா என்ன, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரொம்ப முகமலர்ச்சியுடன் இருக்கிறீர்களே என்று, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொண்டும், யக்யம் மட்டுமல்ல, ஆனால் எல்லா பிராமணர்கள் இந்தியா சுற்றி இருக்கின்ற அனைத்து பிராமணர்களை பொறுப்பு. ஆரம்பத்தில் இந்த சில வெளிநாட்டவர்கள் அவர் தொடர்பு கொள்வார்களாவே தாதி சொன்னாராம், நான் எப்பொழுதும் பாபாவுடைய யக்யம் என்பதை அறிந்திருக்கிறேன், பாபாவுடைய பொறுப்பு என்பதை அறிந்திருக்கிறேன். நான் ஒரு கருவி. ஆகவே அப்பொழுதெல்லாம் இரவர் தலானிக்கு மேலே தலை வைக்கிறாரோ, வச்ச உடனேயே ஒரு சில நிமிஷத்துக்குள்ளேயே அவர் தூங்கிடுவார், நித்திரைக்கு போயிடுவார். அவை கருவி என்ற உணர்வு, நான் ஒரு கருவி என்று வைத்திருக்கும் பொழுது லேசாக இருக்க முடியும், உங்களால் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அடுத்த கேள்வி, திடீரென்று வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்கான இது சிறந்த வழிமுறை. நிச்சயமாக முகம் கொடுக்கும் சக்தி எங்களுக்கு தேவை. யோக சக்தி மூலம்தான் எங்களுக்கு அது கிடைக்கும், முகம் கொடுக்கும் சக்தி. அத்துடன் நாங்கள்
நான் பாபாவுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கின்றேன் என்று கருதும் பொழுது பாதுகாப்பும் பாதுகாக்கப்பட்டுகின்ற உணர்வும் எங்களுக்கு ஏற்படுகின்றது. சுற்றி வரும் பொழுது, நடந்து தெரியும் பொழுதும் நான் ஒரு சிவசக்தி, சிவபாபா என்னுடன் இணைந்திருக்கின்றார். அவ்வாறு ஒரு ஒரு போலீஸ்காரன் துவக்குடன் எங்களை நோட்டம் வரும் பொழுது நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பு எங்களோட சேர்ந்து வரும் பொழுது நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறதாக நாங்கள் உணர்வோம். ஏனென்றால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் பல இருக்குது நாங்கள் சந்திப்பதற்கு. அவை திரும்பவும் ஈஸியாக வரணும். இந்த கோவிட் பிரச்சனைக்குள்ளே நாங்கள் பிராமணர்களாக இருப்பதனால் உலகத்தில் இருக்கின்ற எங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களுக்கு எங்களை அனைவருக்கும் அமைதியை கொடுப்பதற்கு என்ன படிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? நாங்கள் அமைதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அசைக்கப்பட முடியாதவர்களாக இருக்கணும், பயமற்றவர்களாக இருக்கணும். எனக்கு கொரோனா வந்தால் என்ன நடக்க போதோ அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது, பயப்படக்கூடாது. மாலையிலே அமைதியான உணர்வுகளை பரப்புவ போல உலக அமைதிக்கான நேரத்தில் நாங்கள் பரப்பது போல ஒரு நாளும் பரப்ப அல்லது உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போதில் அமிர்த வேளை எங்களுக்காக யோகத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அமிர்தவளை எங்களுக்கு வச்சுக்கொள்ளணும், யோகத்தை எங்களுக்காக வச்சுக்கொள்ளணும், எங்களுடைய பாவக்கணக்கை கழிக்கணும், சக்தியை பெறணும், எங்களுடைய சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளணும். எங்களுக்கு அமிர்த வேளை. மற்ற நேரமெல்லாம் உலகத்துக்கு உணர்வலைகளை பரப்புங்கள். அடுத்த கேள்வி, இப்போ நாங்கள் நேரத்துக்கு நேரம் மூட் மாறிக்கொண்டிருக்கிற மனோநிலை மாறிக்கொண்டிருக்கின்ற ஒருவருடைய சூழலிலே நாங்கள் இருக்கும் பொழுது எவ்வாறு எங்களை பாதுகாத்து வைத்து கொள்வது? யாராவது எங்களை சுற்றி அந்த மனோநிலை மாறுவர் இருந்தால் நாங்கள் குழப்பம் அடையக்கூடாது அல்லது கோபப்படக்கூடாது. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு யோகதானம் செய்யுங்கள், நல்லாசைகள், தூய உணர்வுகள் போன்றவற்றை கொடுங்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். பாபா சொன்னார், நீங்கள் பலவீனங்களை பார்க்காதீர்கள். அதான் பாபா சொன்ன, அதை பற்றி கதைக்கக்கூடாது, யாருக்குமே கதைக்கக்கூடாது. எந்த எதிர்முகமான எண்ணங்களையும் நாங்கள் வர வைக்கக்கூடாது, நாங்கள் பயப்படவே கூடாது. அடுத்த கேள்வி, இறுதியில் பயப்படுற ஆக்களுக்கு எப்படி நாங்கள் தைரியம் கொடுக்கறது? இறுதி விநாச டைமில் நேரத்தில் இறுதியில் அந்த நேரம் வரும் பொழுது எல்லா பீக்கேஸும் சக்தி வாய்ந்தவர் ஆயிடுவினமா, எல்லா பீக்கேஸும் பாப்சமான ஆயிடுவினமா. இப்போ எங்களுடைய இறுதியான அந்த ஸ்திரமான நிலை, அமைதியான தூய்மையான திடமான இந்த உணர்வுகளை சுற்றி வர இருக்கின்ற எல்லாருக்கும் உதவி செய்யும். பாபா சொல்கின்றார், அனைவருமே தேவதை ஸ்திதியை கொண்டிருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பீங்கள்.
பாதுகாப்புக்கான காட்சி, அவர்களுடைய இஷ்ட தெய்வம் போல் அவர்களுக்கு காட்சி கிடைக்கும். அவர்களுடைய ஆசைகள் அமைதி துளி, சந்தோஷத்துளி, அன்பு துளி, கருணை துளி எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு துளி கிடைக்காதா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறது உங்கள் மூலம் கிடைக்கும். அடுத்த கேள்வி, சக்காஷ் கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்களாகுவதற்கு நாங்கள் என்ன ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும்? என்னுடைய யோகம் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். பாபாவோட என்னுடைய தொடர்பு, பாபாவோட நாம் வச்சிருக்கிற அன்பு, பாபாவோட நாம் வச்சிருக்கிற உறவு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் நல்ல ஆசி, தூய உணர்வுகள், நன்மை பயக்கும் உணர்வுகள் அனைத்தையும் எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கொண்டிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, எப்படி தன்னுடைய நேரத்தை பிரித்து வைக்கலாம் என்று? நான் இந்த நேரத்தை பிரிக்கிறேன். நானாக இருந்தா அந்த நான் அவரெண்டு கேட்டதாம். அப்போ நானண்டா நான் ஒரு நேரத்தை பிரிக்கிறேன் யோகம் செய்கிறதுக்கண்டெல்லாம். ஆனால் நான் திட்டம் போடுறேல, வித்தியாசமான ஸ்திதியில் நான் செய்ய வேணும் அல்லது 5 வடிவத்தில் செய்ய வேணுமெண்டோ அப்படிலாம் நான் பொதுவாக என்ன செய்வேன்னு சொன்னேன். என்னுடைய நேரம் பெரும்பான்மையான நேரத்தை விதை ரூபத்திலே செலவழிப்பேன். மாலையில் நான் சொன்ன மாதிரி சக்காஷ் அனுப்புவேன் உலகத்துக்கு. இல்லாவிட்டால் பிரச்சனை இருக்கிற பிராமணர்களுக்கு நான் சக்தி கொடுப்பேன், சக்காஷ் கொடுப்பேன். அதில் தான் என்னுடைய நேரத்தை செலவழிப்பேன். அடுத்த கேள்வி, எப்பொழுதுமே அவர் விதை ரூபத்துக்கு கொண்டிருக்கின்றாரா இல்லாட்டி பயிற்சி செய்கிற தேவதை ஸ்திதியையும் பயிற்சி செய்கிறாரா? அந்த டிடி நான் இருந்தாவோமோ, நான் நிச்சயமாக யோகத்தின் நேரத்திலே விதை ரூபத்தை கொண்டிருப்பதற்கு இலட்சியத்தை கொண்டிருப்பேன். சில வேளைகளிலே தேவதை ஸ்திதி இல்லாவிட்டால் சில வேளைகளிலே கற்பனை செய்து பார்ப்பது, குறிப்பாக தனக்கு இந்த வருத்தம் நோய் வரும் பொழுது என்னுடைய சில வகுப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் தனக்கு தெரியுமா, தன்னுடைய முதுகெலும்பில் இருக்கின்ற சிவப்பு சிறு குனி துணிக்கையும் வெள்ளை சிறு குனி துணிக்கையும் நல்லா இல்லை, அதாவது அது போதுமான அளவு காணாது. அதால் தான் கற்பனை செய்து நல்ல உணர்வுகளை, யோகா சக்திகளை முதுகெலும்பில் இருக்கின்ற அந்த எலும்புக்கும் அதை சுற்றி இருக்கின்ற இரத்தத்துக்கும் தான் அனுப்பி கொண்டிருந்தாவாம். அதன் மூலம் அவை சரியான முறையில் வேலை செய்துச்சுனமா. அப்போ ஒருத்தர் அது கொல்லாமல் இருக்கிறதுக்காக, இல்லாவிட்டால் தன்னுடைய வெள்ளை சிறு துணிக்கைகள் தன்னை பாதுகாக்க வேண்டியிருந்தவையெல்லாம் அழிஞ்சு அது தன்னுடைய சிவப்பு குருடு துணிகளை தாக்கி தன்னுடைய ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தது. அதனால் தான் கற்பனை செய்து குணமாக்கும் வைத்தியம், தெரபி என்று சொல்கிறா, அதை செய்து தன்னுடைய இந்த எலும்புக்குள்ளே இருக்கின்ற இதைக்கு தான் செய்ததால் தன்னால் லேசான முறையிலே குணமாக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கு சொன்ன பார்த்தன
சோனாபென் போயிட்டா அபுதாபிக்கு. அபுதாபிக்கு போக முதல் அவர் கொரோனா டெஸ்ட் செய்யணும். துரதிர்ஷ்டவசமாக அவாக்கு துரதிர்ஷ்டவசமாக கொரோனா பாசிட்டிவாக இருக்கிறான், கிடைச்சிட்டான். கொரோனா இருக்கிற மாதிரி அதனால் தனிப்படுத்தப்பட்டு ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறாவாம், குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில். அவைக்கு கொரோனா சோனா அங்கே இருக்கிறாவாம். அதனால் அவை மஞ்சுபன் இருக்கிறாவாம். உங்களுடைய கேள்விகளை அப்போ மஞ்சுபன் கேள்விகளுங்கோ. எண்ணங்களில் 100% தூய்மையை பெற்றுக்கொள்வதற்கான இலகுவான வழிமுறை. எதுவுமே லேசில்லை. பாபா ஈசி யோகம் ஈசி ஞானம்னு சொன்னால் எதுவுமே ஈஸி இல்லை, இலகுவில்லை சொல்லுவார். சில வேளைகளில் மாயா உங்களை யோகத்தில் தான் தாக்குதுன்னு சொல்லுவார். மாயா தயாராக இருக்கின்றது எங்களை தாக்குவதற்கு. ஆகவே நாங்கள் முழுமையான தூய்மையை பெறுவதற்கு எங்களுக்கு சக்தி வாய்ந்த யோகத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். என்னை நான் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அட்டவணையை நேர்மையாக சோதித்து பார்க்க வேண்டும், தொடர்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மனம் மிகவும் மிகவும் விரைவாக சிந்திக்கின்றது, எப்பையும் சிந்தித்து கொண்டு இருக்கின்றது, எப்பொழுதும் கேட்கின்றது என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது. பரவாயில்லை என்று பாபா முந்தி சொல்கிறான். இப்போ அப்படி இல்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் எதிர்முகமான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடாது, வீணான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களால் எந்த சூட்சுமமான விகாரங்களும் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் தாக்கப்படக்கூடாது. முதலாவது முக்கியமான விஷயம், நான் ஞானம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். அதாவது சூட்சுமமான விகாரங்கள்கிட்ட கூட நான் ஞானம் நிறைந்தவராக இருக்கேன். ஏனெண்டா வெளிப்படையாக தெரிகின்ற விகாரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் சூட்சுமமான ஆசை, பேராசை இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய ஆதிக்கத்தாலே நாங்கள் தாக்கப்படுதல் அல்லது கவரப்படுதல், அவர்களுக்கு நெருக்கமாக வருதல், அகங்காரம், பற்று, காமம், சோம்பேறித்தனம், எதிரித்தனம், அவை எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என்னை சோதிச்சும் பார்க்கணும். யோக சக்தி மூலம், திட சங்கல்பத்தின் மூலமும் அவற்றை மாற்ற வேண்டும். ஏனென்றால் சில வேளைகளிலே நாங்கள் நேர்மை இல்லை. யாராவது தங்களுடைய பலவீனங்களை பற்றி சுட்டி காட்டினா எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்லை, நீ அப்படி செய்தாய், நீ இப்படி செய்தாய் என்று சொல்லுவார்கள். அவை நாங்கள் மற்றவர்களுடைய பலவீனங்களை சுட்டி காட்டுறோம், ஆனால் எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால்தான் நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும், என்னை மாற்றுவதற்கான திட சங்கல்பமும் யோக சக்தியால் மாற்றுவதற்கு நாம் யாராவது ஒரு பிகே
மெடிக்கல் செக்கப், அதாவது செய்ய வேண்டியிருந்தால் அவர்களுக்கு சில வகையான கஷ்டமான நோய்கள், அதுக்கான டயட் முறைகள், அதாவது உணவு வகைகள் வித்தியாசமான அதாவது ஏதாவது நோய்களுக்காக அவர்கள் இதை செய்ய வேண்டியிருந்தால் அவர்கள் அவிச்ச முட்டை சாப்பிடலாமா? நான் ஒரு பொழுதுமே அவர்களுக்கு வெங்காயம், உள்ளி, முட்டை எதுவாக இருந்தாலும், தமசிக்காக இருக்கின்ற உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும், எந்த காரணமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நானாக இருந்தால் ஒரு பொழுதுமே சொல்ல மாட்டேன். எனக்கு யாரும் அப்படி இந்த வைத்தியர் தான் சொல்லியிருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். விசேஷமான ஏதோ ஒரு அது பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தான் சாப்பிட மாட்டான். சோதனை, மெடிக்கல் சோதனையாக இருந்தாலும், கேன்சராக தான் இருந்தாலும் ஒரு பொழுதுமே நான் போக மாட்டேன். அந்த மாதிரியான டெஸ்ட் செய்ய தான் போகவே மாட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆஸ்திரேலியன் பிக்கு ஒரு ஆள் கேன்சர் அவருக்கு வந்துதான். அவர் பெரிய குடலில் கடைசியில் இருந்ததாம் அந்த கேன்சர். அப்போ அவர் தீர்மானித்தாராம், இந்த ஹீமோதெரப்பி கூட தனக்கு வேண்டாம்னு சொல்லி, கேன்சரை குணமாக்குறதுக்கான அந்த செயற்பாடு அதை கூட தனக்கு வேணாமண்டு. ஆனால் அவர் சாகையில் எங்களுடைய இந்த சாப்பாட்டை அவர் கடைப்பிடிச்சார். அது பெரிய விஷயம் இல்லை. கேன்சர் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஆளை கொல்லுகின்ற விஷயம். நீங்கள் 3வது நிலை அடைந்தால் கேன்சர் அவை இருக்கிறது கஷ்டம். அதை 3வது ஸ்திதி அடைஞ்ச சைனாவிலிருந்து கேள்வி. எல்லைக்கப்பாற்பட்ட சேவை மற்றும் எல்லைக்கப்பாற்பட்ட மனோநிலை. சேவை, எல்லைக்கப்பாற்பட்ட மனோநிலை என்றால் என்ன? எப்பொழுதுமே பாபா பாபா என்று சொல்லுது. பாபாவோட சேவை, பாபாவோட குழந்தைகள், பாபாவோட சென்டர். என்னுடைய நாடாக இருந்தால் என்ன, என்னுடைய நிலையமாக இருந்தால் என்ன, என்னுடையது என்பது வராது. முழுசாகவே எல்லைக்கப்பாற்பட்ட சேவை. அது தெரியாது. அது தெரியாமல் இருந்தா அப்படி எல்லைக்கப்பாற்பட்ட சேவையாக இருந்த ஏன் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு பொறுப்பு, ஒரு இடத்துக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும்? நிர்வாகத்தை இலகுவாக்குவதற்குத்தான் அது தேவை. அவங்க சொல்கிறா, நீடி பதில் சொல்கிறா, தேவை என்னென்னா நிர்வாகத்தில் ஈஸியாக இருக்கின்றது. என்னென்னா பல வகையான நிலையங்கள் இருக்கும். ஒவ்வொரு நிலையமும் ஒரு சென்டர் பொறுப்பாளர் இருப்பார். அதன் மூலம் அந்த சென்டருடைய தேவையான செயற்பாடுகளை பொறுப்பார்கள். நிர்வாகத்துக்கு அவர் நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகளை, பிராமணனாக இருந்தால் என்ன, சென்டர்வாசியாக இருந்தால் என்ன, சென்டர் கோஆர்டினேட்டராக இருந்தால் என்ன, நேஷனல் கோஆர்டினேட்டராக இருந்தால், ரீஜனல் கோஆர்டினேட்டராக இருந்தால் என்ன, அதாவது அவர்கள் எல்லாருமே தங்களுடைய சொந்த பொறுப்புகளை கொண்டிருக்கிறார்கள். அது தெரிந்து சரியான முறையில் செய்யப்படும் பொழுது அந்த சென்டர் சரியான முறையில் செய்யப்படுது. அதனுடைய முடிவு வெற்றிகரமாக இருக்கும். அடுத்த கேள்வி,
யாராவது ஒரு அம்மா தாய் 7 மாதம் அல்லது 10 மாதம் இருந்தால் ஞானத்தில் அப்படி அவை கேள்வி கேட்டு அப்படி அதை நாங்கள் சமாளிக்கிறது. ஏன் இவருக்கு சேவை கொடுத்துருக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குன்றது, இல்லாட்டி ஏன் இவருக்கு இது கொடுக்கல, ஏன் இவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல, ஏன் இந்த குரூப்புக்கு இப்படி சந்தர்ப்பம், ஏன் அந்த அம்மாவுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல, என்ன கேள்விகள் குறை கேட்காம எப்படி அதை அவருக்கு நாங்கள் அவருக்கு கொஞ்சம் கடுமையாக நாங்கள் அதிக்கலாமா, என்ன எப்படி இதை சமாளிக்கிறது? தர்மராஜா இருக்காதீர்கள், அவர்களுக்கு அன்பான முறையில் பதில் சொல்லுங்கள். எங்களுடைய பகுத்தறியும் சக்தியை நாங்கள் பயன்படுத்தி யாருக்கு என்னத்தை சொல்லணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அது எங்களுடைய பொறுப்பு, எங்கள் தீர்மானம். இனிமையாக பதில் சொல்லுங்க, ஆனால் நீங்கள் அதை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பாபாவுடைய அறையிலே ஆத்மாக்கள் தூங்கினால் மற்றவர்கள் பாபா ரூமில் இருக்க முடியாமல் இருக்கின்றது. அறை வந்து என்ன செய்யலாம் டிடி? பாபா ரூமில் இருந்து தூங்கினாமா, அப்போ மெட்டாக்கள் என்ன செய்ய முடியாமல் இருக்காம அப்போ என்ன செய்யலாமா? அந்த யார் நிலையத்து பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்லணுமா? இப்போ ஆண்டபவனில் மதுவனில், அதாவது சட்டம் அமிர்த வேளை 5 அல்லது 10 நிமிஷத்துக்கு முந்தி யாரும் இருக்கக்கூடாது சட்டம். அதே மாதிரி சென்ட்ரல்லையும் சொல்லணும். சின்ன பாபாஸ்ரூமாக இருந்தால் சென்டருக்கு பொறுப்பான சொல்ல வேணும், அறிவிக்கணும். வகுப்பில் யாருமே 10 நிமிஷம் அரை மணித்தாழ்த்து மிஞ்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். சென்டருக்கு பொறுப்பாக இருக்கிறவர் யாராவது, சென்டரில் இருக்கிற யாராவது அந்த ஆத்மாவில் ஒரு கண்ணை வச்சுக்கொள்ளணுமா. நீண்ட நேரம் பாபாஸ்ரூமில் இருந்து தூங்கி கொண்டிருக்கிறாருண்டா சொல்லணுமா? வெளியில் போய் சொல்கிறது தானே. நான் 15 வருஷமாக நான் சைவ உணவு தான் சாப்பிட்றேன். ஆனால் இப்போ நான் பிகே தொடர்ந்து என்னுடைய குடும்பத்துக்கு அசைவம் சமைக்கின்றேன். இது எவ்வாறு என்னுடைய தியானத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? யார் சமைச்சாலும் யார் வாங்கினாலும் அசைவத்தை, அல்லது யார் சட்டிவான கழுவினாலும் அசைவ உணவு சமைச்சு கழுவினாலும் நிச்சயமாக விகர்மத்தினுடைய பகுதி ஒன்று அவர்களுக்கு வரும், தலையில் வரும், சுமை வரும். நீங்கள் தவறான செயல் செய்கிறீங்க, இயல்பான முறையிலே அவை விகர்மத்தை கொண்டிருக்கின்ற சுமையை கொண்டிருக்கின்றவர்கள் ஆழமான யுகத்தை கொண்டிருக்க முடியாது. ஆகவே யுக்தியை பயன்படுத்தி இந்த பொறுப்பை மற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது சமைக்க விருப்பமானாக்களை சமைக்க சொல்லிவிட வேண்டியது, அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் ஒரு அம்மா இருந்தால்
அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. ஒரு மகளுக்கு 13 மற்றும் 12 வயசு. ஹஸ்பண்ட் ஞானத்தில் இல்லை. 3 பேரும் சைவம் சாப்பிட்றாக்கள். இந்த அம்மா ஞானத்தில் இருந்தா. அவள் என்ன செய்தான்னு சொன்னா, 13 வயசு படியனுக்கு அப்படி சமைக்கிறேன்னு கற்றுக் கொடுத்தார். அப்போ அவர் சமைச்சார். பிலிப்பீன்ஸ்லேயும் இப்படித்தான் பெரும்பான்மையானவருக்கு வேலைக்காரர் இருக்கணும். அப்போ வேலைக்காரர் சமைப்பினமா. மலேசியாவில் பல கடைகள் இருக்கின்றது. பலர் வாங்கி சாப்பிட்றதில் பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கின்றது. அப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லலாம். உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தீதி நீங்கள் சக்காசு கொடுக்குறத பற்றி சொன்னீங்க. அவ்வாறு நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஆளுக்கு எப்படி சக்காசு கொடுப்பீர்களா? கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துவீர்களா? சக்காசு கொடுக்கறதுக்கு என்ன செய்வீங்க? இப்போ எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய பிராந்தியத்திலே இருக்கின்ற ஒருவர் மிக நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்னு எனக்கு தெரிஞ்ச தியானத்தில் நான் பாபாவை நினைவு செய்தாலும் என்னுடைய மனசிலே எண்ணத்தில் இந்த யோக சக்தி அந்த ஆத்மாவுக்கு போய் சேரணும் என்று நினைக்கணுமா மனசில். அந்த ஆளை தன்னுடைய மனசில் வச்சுருக்கணும். ஆனால் என்னுடைய பிரதானமான தொடர்பு பாபாவோட இருக்குமா. என்னென்னா பாபா தான் உதவி செய்வார், நான் இல்லை. ஆனால் பாபாட்டத்தான் நான் சொல்கிறேன், என்னுடைய யோக சக்தி அந்த ஆத்மாவுக்கு போகணும்னு சொல்லணுமா. அடுத்த கேள்வி, நான் துவாக்குகளை வச்சுக்கொண்டு வேலை செய்கின்றேன். போலீஸ் வேலை செய்கிறா. அதால் குற்றவாளியில் கொல்லணுமாம். நான் இப்போ ஆன்மீகமான பிரயாணத்துக்கு வந்துட்டேன். சில வேளைகளை நான் யாராவது தவறாக செய்யும் பொழுது நான் எப்படி சகித்து கொண்டு பேசாமல் இருக்கிறது? அவள் இப்போ வீக்கையாக இருக்கிறாவாம். என்னை யாராவது தவறானது செய்யும் பொழுது எப்படி நான் சகிக்கிறது? சரி, சகித்து கொள்வது எப்படின்னு கேட்கிறது. நீங்கள் சகித்து கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் குழப்பமடைகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் நீங்கள் உங்களுடைய அமைதி இழக்கணும்? என் தவறு தானே அது செய்கிறது. அதனால தான் தவறு செய்கிறவருக்கும் அப்பால் நீங்கள் பார்க்க வேண்டும். யாராவது ஒரு ஆள் பரவாயில்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும் பொழுதும் கூட நீங்கள் அப்பால் தவறு செய்கிறதுக்கு இனிமையான முறையில் அவரை பற்றி கதைக்கலாம். இது சரியான விடயம் என்பதை சொல்ல முடியும். அன்பான முறையில் சொல்ல முடியும். அதிகாரத்தோடையில் சொல்லக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அகங்காரமும் அதிகாரத்தோரணையும் இருந்தால் அவர் நிச்சயமாக திருப்பி ஏதாவது செய்வார் அவர் மற்றவர். அதால் நீங்கள் பார்க்க வேணும். துன்பத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் நன்மை பயக்கின்ற உணர்வு கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை உயர்த்து கொண்ட மனப்பாங்கு இருக்க வேண்டும்.
யோக சக்தியை பயன்படுத்த வேண்டும். தூய்மையான உணர்வுகளை கொண்டிருக்கணும். நல்ல உணர்வுகளை அவர்களை மாற்றுவதற்கு நல்ல உணர்வு கொண்டு வேண்டாம். பாபா சொல்கிறார், நீங்கள் உலக நன்மையாளர்கள், உலக மாற்றுபவர்கள். அப்போ ஏன் நாங்கள் மாற்ற முடியாது? எங்களை சுற்றி இருக்கிறாக்களை மாற்ற முடியாது. தீதி, நான் சில வேளையில் நல்லா இருக்கிறேன், ஆத்மா சில சென்டரில் வர ஆக்களோட நான் நல்லா இருக்கிறேன். சில வேளைகளில் வீணான எண்ணங்கள் எல்லாம் வருகுது. எவ்வாறு இப்படி என்னை மாற்றிக்கொள்வது? தொடர்ந்து நல்ல தூய உணர்வுகளை கொண்டிருப்பதை விட்டு அவ்வாறு மாற்றிக்கொள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் பிரதானமான விடயம் சக்தி வாய்ந்த நல்ல உறவு முறையை பாபாவுடன் உருவாக்குங்கள். நான் பாபாட்ட இருந்து அன்பை பெற்றால் நான் அன்பானவராயிருப்பேன். நான் எவ்வளவு தூரம் அன்பானவராக இருக்கின்றேன்? நான் எப்பொழுதும் அன்பானவராயிருப்பேன். ஆனால் அந்த ஆத்மாக்களுக்கு நல்ல உணர்வு இல்லாட்டிலும் கூட நீங்கள் பாபா சொல்கிறார், சில வேளைகளில் வெளிப்புறம் மேலே அன்பு காட்டுறாரு, வெளிப்புறம் அன்பு காட்டிருக்கிறார். சில வேளைகளிலே அவர் உண்மையான அன்பை இதயத்திலிருந்து கொடுக்குறாரு. ஆகவே அதனால தான் நாங்கள் பார்க்க வேணும், எல்லாருமே நான் அவர்களை உணர்கிறேன் என்று நினைக்கணும். நான் அவர்களை விரும்புகிறேன், அவர்களை நான் நேசிக்கிறேன் என்ற உணர்வர்களை ஏற்படும். என்னுடைய ஆழமான அன்பு இருக்க வேணும். அந்த அன்பு உணரப்படணும், எல்லாராலையும் உணரப்படணும். தீதிஜி, அடுத்த கேள்வி. தீதிஜி, என்னுடைய நெருக்கமான நண்பர் கேன்சரை அவர்களுக்கான நாளது பிறகு சந்தித்தேன். லாக்டவுனு பிறகு என்ன நடந்த? சரியான ஆக்கபூர்வமாக இருக்கிறாவா? நல்ல ஒரு முடிவோடு இருக்கிறாவா? நல்ல முடிவுகளோடு இருக்கிறாரா? அவன் மேல் ஆக்கபூர்வமான உணர்வுகளோடு இருக்கு. நல்ல முடிவுகள், நல்ல செய்தி. அது பயந்து கொண்டதுக்கு நல்ல சில வேளைகளிலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மிஷினை பயன்படுத்தி வீகன் சாப்பாடுகளை பேக் பண்ணி தருவினோம். அப்போ இதை சாப்பிட்றதெல்லாமா எல்லா அது திருப்பி கேள்வி வசிக்கிறா டெய்லி தனக்கு விலங்கியில் திருப்பி தாங்கூடு வாங்கி யாரும் அதை செய்வதற்கு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதனை பேக் பண்ணி தருவார்கள். அப்போ அவர்கள் அதை சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க, மெஷினை தானே பயன்படுத்துகிறேன், நான் கையால் செய்யலைத்தானே, நீங்கள் சாப்பிடலாம் தானே இல்லை சொல்லினமாம், இதுக்கு என்ன நான் செய்யலாம் நிகழ்படுது. உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் உங்களிருந்து விடுபட்டிருந்தால் அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் தூய்மையான உணர்வுகள் வந்திருந்தால் நீங்கள் யோக சக்தி கொடுத்து சாப்பிடுவதற்கு முதல் திருஷ்டி கொடுத்துட்டு யோக சக்தி கொடுத்து அந்த ஆத்மா சந்தோஷமாக இருப்பார்.
நல்ல சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், சமைக்கப்பட்ட சாப்பாடு கிடைக்கும். இன்னொரு கேள்வி அது தீதி தர சொல்கிறா வாசிக்கிறதுக்கு. நான் புது மாணவர்களை திருஷ்டி கொடுக்கும் பொழுது அவர் கருப்பாக இருக்கின்ற பொழுது முகம் மாறி இன்னொரு முகமாக மாறினதை பார்த்தேன். இன்னொரு முகமாக மாறினது 30 நிமிஷம் அப்படி மாறிச்சாம். அவருடைய முகம் அப்படி மாறிச்சா 30 நிமிஷத்துல. நான் அவரை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், உங்களோட முகம் மறைஞ்சு வெள்ளை ஒளிதான் தெரிஞ்சதுன்னு சொன்னார். நல்ல அனுபவம் இருந்தது. அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது தொடர்ந்து இப்படி மாறிக்கொண்டிருந்தது. நல்ல அனுபவமாக இருந்தது. அப்பா சொல்கிறேன், ஒரு முறை தீதி பதில் சொல்கிறா, நான் ஒரு முறை தியானம் நடத்தி கொண்டிருந்தாவாம் ஒரு நிகழ்ச்சியில், பப்ளிக் ப்ரோக்ராமில். அதே மாதிரி தனக்கு நடந்ததாம். இறுதியில் ஒரு புதுசாக வந்த ஒரு பங்கு பெற்று வந்த தன்னுடைய தியான அனுபவத்தை சொன்னாராம். அவர் சொன்னாராம், 5 நிமிஷத்தில் தியானத்தில் தன்னிலிருந்து தன்னில் 30 வகை முகம் பார்த்தாருன்னு சொன்னார். 30 வகையான ஸ்லைட் ஷோ மாதிரி 30 வகையான முகத்தை பார்த்தாருன்னு சொன்னார். அவைய பெரும்பாலும் ஐரோப்பா முகம் மாதிரி இருந்துச்சாம்னு சொன்னாரா. சொன்னாவா உங்களுடைய பழைய பிறவிகளாக இருக்கும்னு சொன்ன. ஏனென்றால் தன்னுடைய கடந்த பிறவிகள் இருந்தால் அப்போ அப்படின்னா வித்தியாசமாக தான் பார்த்துருப்பாராம். அதனால் சொன்ன, தான் நிச்சயமாக பல பிறவிகள் எடுத்திருக்க மாட்டான், ஐரோப்பாவில் எடுத்திருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் இந்தியன் முகத்தை தானே நீங்கள் பார்த்துருப்பேன். ஆகவே சில விளையாக்கள் எங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எங்களுடைய முகங்கள் மாறும் பொழுது அது அவர்களுடைய கடந்த கால பிறவி அல்லது எங்களுடைய கடந்த பிறவி. நீங்கள் சக்தி வாய்ந்த யோகம் செய்யும் பொழுது மக்கள் அவர்களை உங்களுடைய முகம் மாறி ஒளிவாருகின்றதை பார்ப்பார்கள். அதனால தான் நான் அனுபவம் பல பெற்றிருக்கின்றேன். தியானத்தில் பப்ளிக் ப்ரோக்ராமில் கூட பொது நிகழ்வுகளும் கூட உங்களுடைய முகம் மாறினது, வெள்ளொளி தான் தெரிகின்றது, முகம் மாறினது, இப்படி எல்லாம் வந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் எவ்வளோ தூரம் சரீரமற்றவர் ஆகிறேனோ என்னுடைய முகம் மறைஞ்சு சிருஷ்டி எடுக்கிறவர்களுக்கு என்னுடைய முகம் மறைந்துடுமா. அது பொதுவான அனுபவமா. கடைசி கேள்வி, லௌகீகமான ஒரு ஆளுக்கு எப்படி தியானத்தை செய்கின்றார்? வெளியில் இருக்கின்ற தியான விஷயம் எல்லாத்தையும் செய்கிறாராம். அப்படி அவருக்கு விளங்கப்படுத்துகிறதா அமிர்த வேலை எல்லாத்தையும் தியானம் பண்ண எப்படி சொல்கிறது? லௌகீகமான ஆள் யாராக இருந்தாலும் யாரிலும் கூட இல்லை சொற்பொழிவுகளை கேட்டாலும் நாங்கள் எப்படி தியானம் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்லலாம்.
தியானத்தினுடைய நன்மைகளை தான் சொல்லலாம். இயல்பான முறையில் அவர்கள் சொற்பொழிவுகள் புதுசாக வர்றவங்களுக்கு சொன்னோம்னால் அவர்கள் பிராமணர்கள், அவர்கள் லௌகீகமான ஆட்கள் தானே. இப்போ எங்களுடைய லட்சியம் அவர்களுக்கு எங்களுடைய அனுபவத்தை கொடுக்குறத, எங்களுடைய தியான வழிமுறையை சொல்கிறது. ஏன் அவர்கள் தியானம் பண்ணணும், அதனுடைய நன்மைகள் என்ன, நாங்கள் எங்கள் சொற்பொழிவாற்றினால எங்களுடைய லட்சியம் அப்படித்தான் இருக்கணும். ஓம் சாந்தி. இரவு வணக்கம், குட் நைட். சிலருக்கு இரவு வணக்கம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ 9 மணி இரவாயிருக்கும். இரவு 9:30 மணி ஆயிருக்கும். ஆசியாக்களுக்கு 8:30 மணி 7:30 மணி வந்திருக்கும். குட் நைட் சிலருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஓம் சாந்தி. சக்தி வாய்ந்த 1 நிமிடம் யோக சக்தி கொண்டிருப்போம். யோகத்தை செய்வோம். சாந்தி.